வணக்கம். மும்பை இந்தியாவின் வியாபார தலைநகர், டெல்லி இந்தியாவின் அரசியல் தலைநகர், சென்னை இசை தலைநகர். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகிற்கே. ஆமாம், இங்கு இசைக்கு என்று நடத்தப்படுவதைப் போல ஒரு பிரம்மாண்டமான கோலாகலமான விழா உலகில் எந்த மூலையிலும் நடத்தப்படுவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இசை கலைஞர்களை விட பல பல மடங்கு இசை ரசிகர்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான, அதே சமயம் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை என்று சொல்லலாம். அதுவும் வெளிநாட்டு ரசிகர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே ஒழிய குறையவில்லை. நான் வெளிநாட்டு ரசிகர்கள் என்று சொல்வது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை மட்டுமல்ல, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆப்பிரிக்கா என்று பல்வேறு கண்டங்களில் உள்ள மக்கள், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், நம்முடைய இந்த இந்திய திருநாட்டிற்கு, இந்த தமிழகத்திற்கு, சென்னைக்கு வந்து இங்கு உள்ள சபாக்களிலே ஒன்று கூடுகிறார்கள். எதற்காக? நல்ல இசையை கண்டு களிக்க, மன்னிக்கவும் கேட்டு களிக்க. சரி, இந்த இசை விழா எப்படி உருவாச்சு? 1927 சென்னையின் முதல் சபாவான மியூசிக் அகாடமி உதயமாகியது. பின்னால 1928 தான் இந்த இசை விழாங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த மியூசிக் சீசன் தான் நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக் அண்ட் இந்துஸ்தானி மியூசிக் ரெண்டுத்தையுமே வேர்ல்டு லெவலில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 2015 டிசம்பர் மியூசிக் சீசனில் பார்த்தீங்கன்னா 2500க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு கேட்க. 75 சபாக்கள் கிட்டத்தட்ட மெட்ராஸில் இருக்குது. அது இதை தவிர புதுசாக வேற இப்போ சில சபாக்கள் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75 சபாக்கள். அதில் ரொம்ப பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அகாடமி, நாரதகான சபா, கிருஷ்ணகான சபா, நுங்கம்பாக்கம் கல்ச்சுரல் அகாடமி, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி சில சபாக்கள் எல்லாம் சொல்லலாம். 75 சபாக்கள் கிட்டத்தட்ட மெட்ராஸில் இருக்குது. அதை தவிர கோவில் மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள், ஸ்கூல் ஆடிட்டோரியம்ஸ், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 2500 இசை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட தோராயமாக இந்த டிசம்பர் மாதம் நடக்க போகிறது தான். 200 புது முகங்கள் இந்த வருஷம் மட்டும் வரப்போகிறாங்க. இப்போ பெரும்பாலும் புதுசாக வர யங் ஜென்ரேஷன் நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ யங் ஜென்ரேஷன் கர்நாடிக் மியூசிக் சிங்கரில் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒருத்தர்னா அபிஷேக் ரோகிராம சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஒரு பாதையில் தான் வந்து இன்றைய கர்நாடக சங்கீதம் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அது எந்த விதத்திலையும் மிகையாகாது. சரி, இந்த இந்துஸ்தானி மியூசிக்னா என்ன அர்த்தம்னு புரியுது. இந்துஸ்தானம், இங்கு உதயமான ஒரு இசை. கர்நாடக சங்கீதம்னா அதோட அர்த்தம் என்ன? அது கர்நாடகாலேருந்து வந்துதா? அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. எங்க கர்நாடகாலேருந்து தண்ணியே ஒழுங்காக வர மாட்டேங்கிறது, இசை எங்கேருந்து வரப்போகிறது? அங்கே கர்ணம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு காதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று கேட்குறீங்க, கேட்ட உடனே திரும்ப திரும்ப அது காதில் ரீங்காரம் இடும் இல்லை, அதுக்கு பேர் தான் கர்நாடக இசை. ஆமாம், இன்னைக்கு பல பேருக்கு என்ன விளையாடி என்ன விளைய மாதிரியோ, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் மாதிரியோ, இந்த அழகே அழகே அந்த ரேஞ்சுக்கு நல்ல மியூசிக்கை கேட்டால் அது காதில் திரும்ப திரும்ப ரீங்காரம் இட மாட்டேங்கிறது. கொலவெறித்தனமான பாட்டை கேட்டால் தான் அது காதில் திரும்ப திரும்ப ரீங்காரம் இடுறது. அப்போ அதுதான் உங்களுக்கு கர்நாடக இசை. ஏன்னா பாட்லேயும் சாப்பாட்லேயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காதே. ஒவ்வொருத்தரோட நாக்குக்கும் ஒவ்வொருத்தரோட காதுக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. நான் அதுக்குள்ளே விழாவரியாக போக வரல. ஆனால் அறிவியல் பூர்வமாக இன்று இசையை பற்றிய கேள்விகள் வருது. ஏன்னா இசையை வச்சு சில பேர் மருத்துவம்லாம் பார்க்குறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இசை வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தெல்லாம் அதிகரிக்குமா? எந்த இசை அதை பண்ணும்? அந்த பணியை மிக சிறப்பாக எந்த இசை செய்யும்? இந்துஸ்தானி இசையா, கர்நாடக இசையா, மேற்கத்திய இசையா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அறிவியல் பூர்வமாக வரும்பொழுது அப்போ உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமோ என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமோ அங்கே வைக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக நடந்த ஆய்வுகளை பற்றி மட்டுமே நம்ம பேச முடியும். அதைத்தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இப்போது ரஷ்யாவே நம்ம உதாரணமாக எடுத்துப்போம். ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மிகவும் ஆழமாக வேரூன்றிய ஒரு தேசம் ரஷ்ய தேசம். அங்கே இசை சம்பந்தமாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை பண்ணி நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. இது உலகத்தில் பல பிரதேசங்களில் நடந்தது தான். அள்ளி ரஷ்யாவில் அந்த மாதிரி நடந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. அங்கே இந்த விதை முளைக்கும் சோதனை சாவடிகளில் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் நல்ல தூய இந்துஸ்தானி இசையை ஒலிக்க விட்டாங்க, இன்னொரு பக்கம் இந்த யோ யோ அப்படிங்கிற மாதிரியான பாப் மியூசிக்கை ஒலிக்க விட்டாங்க. நல்ல தூய இந்துஸ்தானி இசைப்பா இந்த இடத்துல. விதையெல்லாம் நல்லா பிளந்துண்டு செடி சரியான அளவில் சீரான அளவில் வளர்ந்துருந்தது. இந்த பாப் மியூசிக் இந்த பகுதியில் வந்து பாதிக்கு மேலே ஒழுங்காக வளரல, சில தாறுமாறாக வளர்ந்துருந்தது. இந்த ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வந்தது என்னன்னா, மனிதனையும் தாண்டி மற்ற உயிர்களின் மீது இசை
எத்தகைய ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கத்தை, அதாவது பாதிப்புனா நல்ல பாதிப்பு, கெட்ட பாதிப்பு 2மே அடக்கும் ஏற்படுத்துறதுங்கிறது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் இசை மூலமா பசுவை அதிகம் பால் சுரக்க வைத்தார். இந்த கதையை நம்ம படிச்சிருப்போம். நம்மில் பலர் அதை கேலியும் செய்திருப்பார்கள். ஆனா ரஷ்யால ஃப்ளூட் இசையின் மூலமா, ஃப்ளூட் இசைன்னு இல்லை, கிட்டார் ஆகட்டும், மேண்ட்லின் ஆகட்டும், நல்ல இசையின் மூலமா பசுவை அதிகம் பால் சுரக்க வைக்க முடியும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஆமாம், ஃப்ளூட் இசையின் மூலமா பசு அதிகமாக வழக்கத்தை விட ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் அதிகமாக பால் கொடுக்கறது ஆய்வின் மூலமாக நிரூபணமாகி இருக்கு. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு சொல்ல பல விஷயங்கள் இன்னைக்கு அறிவியல் வந்து ஒவ்வொன்றா உண்மைன்னு நிரூபிச்சுன்னு வரப்போ தான் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ இந்த இசை வந்து விதையில தாக்கத்தை ஏற்படுத்துறது, பசுல தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கவரியில் 1-2 தடவை பார்த்துருப்பீங்க, இப்போ கூட யூடியூப்ல பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரிவரில் இந்த டிஸ்கவரி டீமை சேர்ந்தவங்க படகுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் யாராவது ஒரு ஃபாரினர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், மவுத் ஆர்கனை எடுத்து இப்படி வாசிப்பார். அவர் நல்ல சுத்தமாக வாசித்தா அப்போ அந்த ரிவரில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே துள்ளி குதிக்கும் தண்ணியிலேருந்து. அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அதோடைய வாலெல்லாம் அசைச்சு படுற பாடி மூமெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசிக்கிறவர் தன்னோட வாசிப்பை நிறுத்தின உடனே அந்த மீன்களும் தன்னுடைய டான்ஸை நிறுத்திடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதனையும் தாண்டி ஒரு மீனை கூட நல்ல மியூசிக்கு டான்ஸ் ஆட வைக்கும்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஃபாரினர் தன்னுடைய மவுத்தார்கனில் வாசிக்கிற அந்த மேற்கத்திய இசைக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடுமா? அதற்கும் சக்தி உண்டு. பீத்தோவனோட மியூசிக்கும் சக்தி உண்டு. நம்ம சங்கீத வித்வான்கள் வாசிக்கிற இசைக்கும் சக்தி உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ கர்நாடிக் மியூசிக்கோ, இந்துஸ்தானி மியூசிக்கோ, வெஸ்டர்ன் மியூசிக்கோ இசை சுத்தமாக இருக்கணும். ஒழுங்காக வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கிறோம், ஒழுங்காக பாட தெரிஞ்சவங்க பாடணும். இந்த வெஸ்டர்ன் மியூசிக்லேயும் கிளாசிக்கலுங்கிறது உண்டு. இன்னைக்கு ஃபாரினர்ஸே வந்து நம்மளுடைய இந்துஸ்தானி கர்நாடிக் மியூசிக்கை தான் ஜாஸ்தி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற மாதிரி வெயிட்டு அவங்க இதில் இல்லைங்கிறது அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நல்ல மியூசிக் கேட்குறப்போ நமக்குள்ளே நடக்கிற சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் பலவிதமான சுரப்பிகள் இருக்குது. அதில் மெலட்டோலின் சுரப்பின்னு ஒரு சுரப்பி. அந்த மெலட்டோலின் சுரப்பி என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உற்சாகத்தை, மன உற்சாகத்தை அதிகரிக்கும். நல்ல இசையை கேட்கறது மூலிமா என்ன ஆகும், அந்த மெலட்டோலின் சுரப்பி வழக்கத்தை விட சற்று அதிகமாக சுரக்கும். அதன் மூலிமா நமக்கு படுத்த உடனே நல்ல நிம்மதியான தூக்கம், கோபம் முதலான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, அதெல்லாம் நல்ல இசையை கேட்பதன் மூலமாக நம்மளுடைய மெலட்டோலின் சுரப்பி அதிகரிக்கும். அதன் மூலிமா நமக்குள்ள நிறைய நல்ல மாறுதல்கள் ஏற்படும்ங்கிறது இந்த அறிவியல் ஆய்வு மூலமா நிரூபிச்சிருக்கிற ஒரு விஷயம். ஏன் குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்த தன்னோட அப்பாவை, டாக்டரே கைவிட்ட தன்னுடைய அப்பாவை தன்னுடைய வயலின் இசையின் மூலமாக பிழைக்க வச்சிருக்காரு. இந்த ஹிஸ்டரி கூட நடந்திருக்கு. இவ்வாறு இசை மருத்துவம் பற்றி, இசை விஞ்ஞானம் பற்றி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இப்போ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், முத்தியாபாவதருங்கிற ஒரு இசைக்கலைஞரை பற்றி நான் உங்களோட இந்த தருணத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய இசை ஜாம்பவான்களை பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவரை பற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டாக்டர் பட்டம் வாங்கின மியூசிஷியன் இவர் தான். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மியூசிக் காலேஜ் ஆரம்பித்தது இவர் தான். கேரளா ட்ரிவாண்ட்ரத்தில் இவர் ஆரம்பித்தார். அன்றைய கேரள மன்னர் சுவாதி திருநாள் ஃபுல்லாக டொனேட் பண்ணாருங்கிறதுனால அவர் பேரையே தான் ஆரம்பித்த மியூசிக் காலேஜுக்கு வச்சார். மதுரை மணியர், செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இசை பாரம்பரியம், சிஷ்ய பாரம்பரியத்தை அவர் வந்து உருவாக்கிறார்னு சொல்லலாம். 25 ராகங்களை அவர் புதிதாக உருவாக்கி இருக்கிறார். அதில் கர்ணரஞ்சனி, அம்சானந்தி, இந்த மாதிரி ராகம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ராகங்களில் நிறைய சினிமா பாடல்கள் கூட சினிமாவில் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதில் ஒன்று சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இவ்வாறு இசையை பற்றி, இசையில் உள்ள அறிவியல் பற்றி, இசை கலைஞர்களை பற்றி, இசைத்துறையை பற்றி, உலக இசையை பற்றி, தமிழ் இசையை பற்றி, இப்படி பல்வேறு டாப்பிக்கில் அடுத்தடுத்து உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த டிசம்பர் மாதம் மியூசிக் சீசன் ஸ்பெஷலாக நம்ம மியூசிக் சம்மந்தமாக நிறையா வீடியோஸை பார்க்கலாம். இப்போ நான் வந்து மியூசிக் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் எனக்கு வந்து சங்கீதம் தெரியாது, ஆனால் இங்கீதம் தெரியும். அட் எ சேம் டைம் நல்ல சங்கீதத்தை ரசிக்கிற அறிவாது எனக்கு இருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு நேரில் போய் அந்த க்ரௌடு ஆடியன்ஸோடு நீங்கள் மியூசிக்கை கேட்டு பாருங்கள். அப்போ கிடைக்கிற வைப்ரேஷனே தனி.
அதை தவிர்த்து நீங்கள் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஹரிபிரசாத் ஃப்ளூட்டு, மேண்ட்லின் சீனிவாஸ், ஜாகிர் ஹுசேன் தபேலா, இந்த மாதிரி நல்ல மியூசிக்கை கேட்டு படுத்து பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு அமைதி, நல்ல ஒரு பிரிஸ்க்னஸ் கிடைக்கும்னு சொல்லி இதோட நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். இதனுடைய அடுத்தடுத்த தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.